வணக்கம் நண்பர்களே. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு இது சாதாரண ஒரு நகைக்காக செய்யப்பட்ட கொலை மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது மம்முட்டி உண்மைன்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு மாநில முதல்வர் கொலை செய்யப்பட்டிருப்பார். அதை விசாரிக்கிற சிபிஐ ஆஃபீஸராக மம்முட்டி வந்திருப்பார். கடைசியில் கண்டுபிடிக்கும் போது வில்லனுடைய நோக்கம் மாநில முதல்வர் கொள்றதா இருக்காது. அந்த மாநில முதல்வர் கலந்து கொள்ள கூட்டத்தில் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வர வச்சு அதோடு சேர்த்து எல்லாத்தையும் கொண்டுட்டா எல்லோருடைய கவனமும் அந்த மாநில முதல்வர் கொல்லப்பட்ட விஷயம் பற்றி தான் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வில்லனோட முக்கியமான வெடிமருந்து தொழிற்சாலையை கண்டுபிடிச்சிருவாரு. அதன் மூலியமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு இன்ஸ்பெக்டர் வர வச்சு ஒட்டுமொத்தமாக முதல்வரையும் கொண்டுட்டும் போது தான் தப்பிச்சிடலாம் நினச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தன் வாழ்கிறதுக்காக திருடுறான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒன்று ஆடம்பரத்துக்காக வாழணும், இல்லை வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவன் ஒரு தற்காலிக தொழிலாளி. சரி, அப்படியே உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த நகையை திருப்பி கொடுத்துருக்கணும், இல்லை இருக்கிற இடத்த சொல்லியிருக்கணும். கடைசி வரைக்கும் அவன் சொல்லலைன்னா அந்த நகையை திருடலைன்னு அர்த்தம். ஆனால் இதில் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சம்மந்தப்பட்டிருக்க பார்க்குற போது வேறு சில காரணங்களுக்காகத்தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிகிற மாதிரி சில சம்பவங்கள் இருக்குது. அது முழுமையான ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள். நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும், பல புரியாத விஷயங்கள் புரியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.